இன்றைக்கி வந்து மசாலா பன்னீர் பண்ண போகிறோம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸும் ஆகும், ஹெல்த்துக்கும் யூஸ் ஆகும் இல்லை பசங்களுக்கு. ஆமாம், டக்குன்னு பண்ணிடலாம். 2 minutes தான் ஆகும். அது நம்ம சாமான் தேடின்னு போக வேண்டாம். அதில் பால் எப்பயுமே இருக்கும், பால் அதை வச்சு பண்ணுறது. ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் அது. ஸோ அது என்னென்னா 1 லிட்டர் பால் எடுத்துட்டுருக்கேன். பால் என்ன காஞ்சின்னு வருது இல்லையா, அடுப்பில் சிம் பண்ணிக்கிறேன். சிம் பண்ணிட்டு பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம், கல்லுப்பு டேஸ்ட்டுக்கு. நம்ம ஆற்றுல ஏதாவது மசாலா பண்ணியிருக்கோம் இல்லையா, சாட் மசாலா இல்லை கரம் மசாலா. இந்த சாட் மசாலா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி மசாலா அதையும் போட்டுட்டு, கொத்தமல்லி இருக்கு இல்லையா, நல்ல ஒரு பஞ்சு அதையும் போட்டுட்டு, அப்புறம் அடுப்பை வந்து பெருசு பண்ணலாம். பெருசுனா இன்னும் இது பண்ணி இதை போட்டுட்டேன் இல்லையா. நம்ம பன்னீர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்வலாக வந்து இந்த இதெல்லாம் போட்டுப்போம். தயிர் வேணாலும் தயிர் விட்டுக்கலாம். ஆனால் இப்போ இந்த மாதிரி மசாலா ஸ்நாக்ஸ்க்கு வந்து எலுமிச்சம்பழம் தான் விடணும். ஆனால் அது இந்த புளிப்பு இருக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து ஒரு முடி எடுத்துருக்கேன், நல்ல பெருசாக ஒரு எலுமிச்சம்பழம். ஆமாம், இப்போ அடுப்பை கொஞ்சம் திருப்பி பெருசு பண்ணிவிடுன்னு வச்சுங்களேன், அழகாக அப்படி பன்னீர் வரும். இது வந்து லோ கார்ப் டயட் இது இருக்குல்ல, கார்போஹைட்ரேட்ஸ். ஆமாம், கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் இல்லைன்னா லோ லெவல் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படி இருக்குது சில பிளான். சில பிளான் வந்து 0 கார்ப், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் சுத்தமாக இல்லாத டயட் பிளான்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து லோ கார்ப் ஹை ப்ரோட்டீன் அந்த மாதிரி அந்த ஸ்நாக்ஸில் அந்த ஸ்நாக்ஸ். அதனால் அடிக்கடி இது பண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க அவங்க. சாயந்தர நேரத்தில் ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இது பண்ணி கொடுங்க. பண்ணி வந்துட்டு இல்லையா, அப்படி வடிகட்டிடுறேன். மசாலா பன்னீர் ரெடி. ஆமாம், அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். இல்லை உப்பு காரம் எல்லாமே இருக்கு இல்லையா, சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிடலாம். இந்த ஜலத்துக்கு வந்து ஜலம் வந்து இதுவும் குடிப்பாங்க, அவங்க குடிப்பாங்க. அதான் வச்சுருக்காங்க 2 பேரும். இதில் இருந்தால் வே ப்ரோட்டீனுக்கு தயாரிக்கிற அந்த வே ப்ரோட்டீனுக்கு உண்டான மெயின் இன்க்ரீடியன்ஸ் இந்த ஜலம். அப்படியா? ஆமாம், அதனால தான் கேட்பாங்க அவங்க. இது பண்ணிட்டோம்னா வெறும் பாலை கொடுத்தா டைஜஷனாக சாப்பிட மாட்டாங்க. இந்த பன்னீரில் வந்து மாறுறதுனால ஸோ இந்தமாரி பன்னீர் மசாலா பன்னீர் கொடுத்தா பிடிக்கும். மசாலா பன்னீர் சாப்பிட்டா அப்படியே இந்த டம்ளரில் ஜலத்தை குடிச்சிடலாம். நல்ல ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் இல்லை, ஹெல்தி ஸ்நாக். சூப்பர் ஐடியா ஜிசு, தேங்க்யூ.